உலக அளவில் கண் தானத்தில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாகவும், மேலும் முதலிடத்தில் வர அதிக அளவில் கண் தானம் செய்ய வேண்டும் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்வில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. மனிதன் இறக்கும் தருவாயிலும் கூட அவரது உறுப்புகள் அனைத்துமே பிறருக்கு வாழ்வளிக்கும் நிலையில் இறைவனின் படைப்பு உள்ளது. இந்நிலையில் தற்பொழுது கண் தானம், உடல் உறுப்புகள் தானம் குறித்த விழிப்புணர்வு அதிக அளவில் பல்வேறு சமூக அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவ்வகையில் காஞ்சிபுரம் சங்கர் கண் வங்கி, டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் அரிமா சங்கங்கள் இணைந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள 2 நபர்களின் கண்களை தானமாக பெற்று பிறருக்கு அளித்து வருகிறது. இதனை மேலும் அதிக அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று சங்கர் கண் வங்கி சார்பில் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்வு சங்கர் கண் வங்கி மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் சங்கரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மனித சங்கிலி நிகழ்வினை கொடியசைத்து துவக்கி வைத்து கலந்து கொண்டார். இந்த மனித சங்கிலி நிகழ்வு இரட்டை மண்டபம் முதல் மாநகராட்சி அலுவலகம் வரை செவிலியர் கல்லூரி மாணவிகள், அரிமா சங்கம் நிர்வாகிகள், அகர்வால் கண் மருத்துவமனை ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி 10 நிமிடம் நின்று விழிப்புணர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சங்கர் கண் வங்கி மருத்துவ இயக்குனர் டாக்டர் சங்கரன் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் கண் தானம் பெறுவது பெரும் கடினமாக இருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு அமைப்புகள் விழிப்புணர்வு செய்வதால் அதிக அளவில் கண் தானம் பெறப்பட்டு அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும் வகையில் உள்ளது. இது மட்டுமல்லாது உலகிலேயே இந்தியா கண் தானத்தில் 2ஆம் இடத்தில் உள்ள நிலையில் வரும் ஆண்டுகளில் மேலும் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி முதலிடத்தில் வரும் நிலையை கொண்டு வர வேண்டும் எனவும், அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் தேவை என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் அரிமா சங்க நிர்வாகிகள், இந்திய மருத்துவ சங்க காஞ்சி மாவட்ட நிர்வாகிகள், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவை பற்றி நிர்வாக இயக்குனர் டாக்டர் சங்கரன் ஒரு வருஷமும் இந்த இதை கொண்டாடிட்டு வரோம். 85 இந்த கண் விழிப்புணர்வை அதே போல பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் எக்ஸ்போர்ட் பண்ணது ஆரம்பிச்சோம். நம்ம கண்ட்ரில இருக்க அளவுக்கு இப்ப வெளி கண்ட்ரில இல்ல. இங்கிருந்து நிறைய கண்ட்ரிக்கு நாம அந்த டைமுக்குள்ள இந்த ப்ராசஸ் ஆகலைன்னா அந்த ஐயா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அது வாங்கக்கூடிய செலவு அதெல்லாம் கவர்மெண்ட் பேர் பண்ணுது. அந்த மாதிரி பண்றோம். அப்படி இப்ப அந்த வேர்ல்டு லெவல்ல நம்ம எந்த அளவுக்கு கூடியிருப்போம் அப்படின்னா, நம்பர் 1 முன்னால சிலோன் இருந்தது. இப்ப நம்பர் 1 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நம்பர் 2 இந்தியா. இந்த ஐடென்டிட்டி கிடைக்கலையே. இது அவ்வளவுமே காரணம் வந்து நம்ம மக்களை மாத்தி மாத்தி திரும்ப த்ரூ வேர்ல்டு இந்த லைன்ஸ் வந்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து உலகத்துல நூக்கன் காண வரைக்கும் நம்ம ஐ டொனேஷன் பத்தி நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டே இருக்கிறதுனால அது இம்ப்ரூவ் ஆகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. ரெண்டாவது அந்த எக்ஸ்பர்டைஸ் முன்னால இப்போ ஒரு கண் எடுத்தோம்னா ஒருத்தர் தான் வைக்க முடியும். அது பேர் பெனட்ரேட்டிங் கர்டோபிளாஸ்டி, ஃபுல் திக்னஸ் கர்டோபிளாஸ்டின்னு பேர். அது வைக்கிறோம்னா அது வைக்கிறதுல ரிசல்ட்டும் கூட 3 பேர் வச்சோம்னா ஒரு 50 பேர் 60 பேர் தான் சேரும், மற்ற பேருக்கு சேராது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முன்பக்கம் மட்டும் பூ விழுந்துருக்குன்னா முன்பாதி மட்டும் எடுப்போம், பின்பக்கம் பூ விழுந்துன்னா பின்பாதி மட்டும். ரொம்ப டேமேஜ் ஆனால் தான் மொத்தம் இல்லை இல்லை ஒரு 1000 பேர் கூட இல்லை இந்தியா மொத்தத்துக்கு. ஸோ அந்த காரியர் சர்ஜன்ஸை நம்ம இன்னும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் கர்டோபிளாஸ்டி பண்ண ஆரம்பிச்சோம்னா ஊட்டி அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கிறதுல அநேகமாக வெயிட்டிங் டைம் முன்னாடிலாம் பார்த்தோன்னா 6 மாதம் 8 மாதம் ஆகும். இப்போ அப்படி இல்லை. பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்குள்ள நம்ம ஐ கொடுத்துட்றோம். அந்த கண்ட்ரில இல்லை. இங்கிருந்து நிறைய கண்ட்ரிக்கு நாம அந்த டைமுக்குள்ள இந்த ப்ராசஸ் ஆகலைன்னா அந்த ஐயா நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி இப்போ அந்த வேர்ல்டு லெவலில் நம்ம எந்த அளவுக்கு கூடியிருப்போம் அப்படின்னா, நம்பர் 1 முன்னால் சிலோன் இருந்தது. இப்போ நம்பர் 1 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நம்ம மக்களை மாற்றி திரும்ப வேர்ல்டு லைன்ஸ் வந்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து நிறைய கண்டிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஐட்டு கிடைக்க வேணும். முன்ன மாதிரி இல்லை. இப்போ ஐ நிறைய கிடைக்குது. நமக்கு இப்போ எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் வேணும். அந்த இல்லாதனால தான் சார் ஐசா டேமேஜ் ஆகிற போதே அப்படின்றது நடக்கும். உங்களை அத்தனை பேர் ஒத்துழைப்பும் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணலாம் வரலாம் வெயிட்டிங் டைம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு காரணம் ரொம்ப
வணக்கம். இன்றைக்கு 39வது நேஷ்னல் ஐ டொனேஷன் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். 39 வருஷங்களாக வருஷம் ஆகஸ்ட் 25லேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இந்த கொண்டாடுறோம் 2 வாரத்துக்கு. இதில் பண்ணுறது என்னென்னா மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுனால என்ன லாபம் எடுத்துக்கு இந்த 39 வருஷங்களில் அப்படின்னா 39 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஆல் இண்டியா லெவல்லையே வந்து 10,000 கண் தான் கிடச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு இடங்களையும் ப்ரொபோஷன் பண்ணுறதுனால இப்போ நம்ம நாட்டில் வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து ஒரு 72,000 வரைக்கும் போச்சுது. இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் குறைஞ்சிது. அது பிறகு திரும்ப எகெயின் ஸ்பீக்கிங் அப். அதனால் இப்போ நம்ம பொட்டன்சி வந்து 70,000 வரை நம்ம எட்டியிருக்கிறோம். நம்ம அடுத்து வந்து நிறைவு வரணும்னா 1,00,000 கண் நமக்கு தேவை. அதை அடைய வேண்டுமானால் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ வந்து கண் வங்கிகளும் நம்பர் கூடி போச்சு, பழைய மாதிரி இல்லை. இந்த 39 ஆண்டுகளில் கண் வங்கி வந்து இப்போ நம்பர் 500 மேலே ஆகி போச்சு. அது மாதிரி கண் டாக்டர் நம்பரும் கூடி போச்சு. ஒன்லி கண் அறுவை சிகிச்சை பண்ணுறாங்களே கல்ட்ரோபிளாஸ்டிக் அந்த கார்னியால அந்த டாக்டர் நம்பர் மட்டும் இன்னும் கூட வேண்டியது இருக்குது. அப்படி அதுவும் கூடியாச்சுன்னா இந்த பேக்கில் இருக்குது கண் நிறைய கிடைக்கிது. ஆப்ரேட் பண்ணக்கூடிய டாக்டரோட நம்பர் போதுமான அளவுக்கு இல்லை. அதுவும் இப்போ கவர்மெண்ட் எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணில் கருமுடி மாற்றம்னா மாத கணக்கு வருஷ கணக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இல்லை. இப்போ வந்து நம்ம உடனே ஒரு மாதம் 10 நாளைக்கு வரைய கூட நமக்கு பண்ண முடியும். கண் தானம் நிறைய கிடைக்குது. கண் சர்ஜரிக்குள்ள டாக்டர்ஸ் நம்பர் போடணும். அந்த தேட்டரோட எக்யூப்மெண்ட்டும் அந்த அளவுக்கு போடணும். அது கூடிக்கிட்டே வருது வருஷத்துக்கு வருஷம். அதனால் இப்போ ஆஸ் ஆஃப் நோ கூட ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரொம்ப குறைவான காலத்திலேயே சிறப்பாக செய்து கொடுக்க முடியுது. அந்த அறுவை சிகிச்சையோட ரிசல்ட்டும் முந்தி காலம் மாதிரி கிடையாது. முன்னே பெனட்ரேட்டிங் கல்ட்ரோபிளாஸ்டின்னு ஃபுல் திக்னஸ் வைப்போம். அதில் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடியதில் முன்பக்கம் வரையும் பூ இருந்தோம்னா ஃப்ரண்ட் மட்டும் வைப்போம், பேக்னா பேக் மட்டும் வைப்போம். பிடிகே அந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கருமையை 2 பேருக்கு பயன்படுத்த முடியுது. அப்போ பார்க்கும் ஒரு ஆளுங்க எடுத்து 4 பேருக்கு பயன்படுத்த முடியுது. ஸோ நமக்கு இந்த பேக்லாஜில் நம்ம ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நமக்கு டாக்டர்ஸ் கார்னியலில் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்குள்ள ட்ரெயின் டாக்டர்ஸ் அப்படின்னு கொஞ்சம் போகணும். அது இப்போ நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு நிச்சயமாக 10 ஆண்டு காலத்தில் நம்ம 100% நிறைவு பெற்றுருவோம். டொனேஷனும் வரும், சர்ஜரி பண்ணுறதாச்சு, சர்ஜரிக்கு டெக்னிக்கலி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ணும்போது தான் மக்கள் நம்ம கூட வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணமும் வரும், அந்த குவாலிட்டியும் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்கள்லாம் ஊக்கம் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து நாட்டில் இந்த கண் பார்வை இழப்பு கார்னியல் டிஃபிஷியன்சி எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு நம்ம பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு உரைய முடிக்கிறேன்.